இந்த வீடு வாடகைக்கு பார்க்க போனோம்னா அந்த வீட்டுக்கு வெளியில கேட்டுல அந்த ஓனர் ஒரு போர்டை தொங்க விட்டுருப்பேன். சில நேரத்துல ஒன்லி வெஜிடேரியன் அலவுடு. வீட்டுக்கு முன்னாடி மாட்டின போர்டை இப்போ மொத்தமா ஸ்டேட்டுக்கு தூக்கி மாட்டியிருக்காங்க. ஒன்லி வெஜிடேரியன் அலவுடு. ஊப்பியில ஏதோ சாவான் மாசமா அந்த மாசத்தை சொல்லி சாவடிக்கிறாங்க சார். உண்மையிலேயே அதான் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மொத்தமா எல்லாரும் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, கரும ஊராடாது எப்படி அங்கெல்லாம் நீங்க வாழ்றீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. பாத்துக்கங்களேன், புனித மாசமா அதனால நீங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல இதையெல்லாம் வந்து மூடிட்டு ஒரு மாசம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கங்க. ஐயா இந்த ஊப்பியில இருக்க அந்த டூப்பி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரையும் மொத்த மக்களையும் யோகியும் பாசகவும் எப்படி வெறி பிடிச்ச ஜாம்பியா மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். அதாவது சொல்லுவாங்கல்ல, வடக்கு என்னைக்கும் தெற்காவாது, தெற்கு என்னைக்கும் வடக்கா மாறாதுன்ட்டு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். பாஜக பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்துருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட்டு. தெரிஞ்சவங்க எவனாச்சு, அதாவது அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க விளக்கம் சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த மாட்டு மூத்திரம், சாரி டீசெண்டாவே போவோம், கோமியம், இது சைவமா அசைவமா? சாணம் சைவமா அசைவமா? ஏன்னா இது இது ரெண்டத்தையும் குழைச்சி அடிச்சு உள்ள இறங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு இந்த டவுட்டு இப்போ திடீர்னு வந்துச்சு, இதை எந்த லிஸ்ட்ல இவங்க சேர்ப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஊருன்னு இல்லை, இந்தியாவிலேயே ஒட்டு மொத்தமாக அசைவ உணவுகளை முழுசா தவிர்த்து, அங்கே எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜே கிடைக்காது அப்படின்ற ஸ்டேட் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு இப்போ இதில் குஜராத் எடுத்துக்கிட்டோன்னா பலிட்டானா, இப்போ உத்தரகாண்ட் எடுத்துக்கிட்டா அப்படின்னா ரிஷிகேஷ், ஹரித்வார், இங்கே ஊபி எடுத்துக்கிட்டா கூட அயோத்தி, ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டா கூட மவுண்ட் அபு இருக்கு, அப்புறம் புஷ்கர் இருக்கு. ஏன் நம்ம சவுத்தில் திருமலா மேலே வந்து நான்வெஜ்ன்றது அலவுடே கிடையாது. அது எதுக்கான ஒரு சில காரணங்களுக்கா, சில நேரத்தில் ரிலீஜியஸாக இருக்கலாம், சில நேரத்தில் கல்ச்சுரலாக இருக்கலாம், சில நேரத்தில் வந்து அது வந்து ஒரு லீகல் சிஸ்டமாக கூட இருக்கலாம். இந்த காரணங்களுக்காக அங்கே நான்வெஜ்ன்றது எப்பயுமே அலவுடு கிடையாது. நம்ம ஊரை எடுத்துக்கோமே, நம்ம ஊர்ல இந்த விரதத்துக்கு விடுமுறைன்றதே கிடையாதுன்னு பார்த்துங்க. ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இதை சாப்பிடாதுன்றாங்க. வாரத்தில் 7 நாள் மட்டும் நீ அசைவம் சாப்பிடாம இருந்துருவாங்க. இப்போ கார்த்திகை மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூரா கருப்பு சட்டையா போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு திரிவாங்க. ஆனா ஒரு பக்கம் கருப்பு சட்டை போட்டு விரதம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கறிக்கடை வியாபாரம் அமோகமா நடக்கும். இப்போ தை மாசம் எடுத்துக்கிட்டோம்னா முருகனுக்கு மாலையை போட்டு அப்போ அந்த மூச்சு விட மாட்டாங்க, அதை பற்றி நினப்பு கூட வராது. நான்வெஜ் சாப்பிட்ணும், சரக்கு சாப்பிட்ணும், அது நினப்பு வந்தாலும் அதை கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. புரட்டாசி மாதம் மாலையே போடலைனாலும் மாதம் பூரா மாடு மாதிரி அலைய விட்டுருவாங்க, பச்சளை வேப்பிலையை தின்ட்டு பேசாமல் திருடா அப்படின்ட்டுருவாங்க, மாலையே போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக சுத்தபத்தமாக வேற இருப்பாங்க. கார்த்திகை மாதம் எந்த அளவுக்கு, தை மாதம் எந்த அளவுக்கு ரொம்ப விகரஸாக அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு புரட்டாசி மாதமும். இதுக்கு இடையில இன்னும் பல விரதங்கள் இருக்குது, நிறைய சிறப்பு லோக்கல் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா நாமளே பாதி வருஷம் சைவமாக தான் திரியிறான். பார்க்கறதுக்கு மேலோட்டமாக வேணால் வந்து அது இருக்கலாம், பிடிச்சி கட்டுக்கட்டும் கட்டுறான்ட்டு. ஆனால் பல நேரங்களில் நம்மளும் கட்டுக்கோப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம யாரும், நாங்கள் கார்த்திகை மாதம் மாலை ஓட்டிருக்கோம், நீங்கள் கறி கடையை திறக்கக்கூடாது, கறி வியாபாரம் பண்ணக்கூடாது, அசைவ உணவு சம்மந்தப்பட்டது எதுவுமே ஆடி மாதம் உள்ளுக்குள்ளே இருக்கவே கூடாது, முக்கியமாக இந்த கிருத்திகை தை இதிலெல்லாம் வந்து நீங்கள் திறக்கக்கூடாது அப்படின்னு என்னைக்காச்சும் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு சண்டை கிளம்பி பார்த்துருக்கீங்களா? போராட்டம் பண்ணி சவுத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ புதுசாக கிளம்பியிருக்காங்க இந்த சாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம். அது என்னன்னா அவர் சிவனுக்கு தான், சிவனுக்காக பண்ணுறது. சிவன் ஒரு சுடுகாட்டு சாமி, நல்லா தெரிஞ்சுக்க. ஒன்றும் இல்லை, இவங்க இப்போ இந்த இதை வந்து புனிதம் கட்டு போயிருன்றாங்க. இல்லை, இருக்கிறதுலே சிவனுக்கு இந்தியாவிலே ரொம்ப புனிதமான ஒரு இடம்னா அது காசி தான், காசி விஸ்வநாதர் தான். அவரும் சிவன் தானே. போய் பாரு, அங்கே போய் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் கிடையாது, மனுஷ கறி தான். அசால்ட்டாக எடுத்து உப்பு காரம் தடவாமல்
வெந்துச்சா வேகலையான்னு கூட தெரியாம எடுத்து அவன் மாட்டுக்கு உள்ள போட்டு அமுக்கிக்கிட்டு இருப்பான். எங்க அவங்ககிட்ட போய் சொல்லிப்பாரு, நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாசம் நீ வரதுன்ட்டு. நேரா உன்னைய அடிச்சு போட்டு உன்னைய உள்ள போட்டுருவான். அந்த அளவுக்கு அங்க இல்ல, அதுவும் புனிதமான ஒரு தலம் தான்ப்பா. அந்த புனித தலத்துல இதெல்லாம் வந்து பெருசா வந்து எங்கேயும் எடுபடுறது கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க, காசிதாபாத்ல போயிட்டு ஒரு இந்த கேஎஃப்சி இருக்குல்ல, அந்த கேஎஃப்சியை நீ இப்ப கடையை மூற, இன்னையிலேருந்து நீ வெஜிடேரியன் தான் விற்கிற, நான்வெஜ்ன்ற பேச்சுக்கே நீ அந்த பக்கம் போயிடக்கூடாது. கேஎஃப்சி கென்டக்கி ஃப்ரைடு சிக்கனை கென்டக்கி ஃப்ரைடு வெஜிடேரியனா மாற்ற பார்த்துட்டாங்க. இனிமே நீ இந்த மாதிரிலாம் இங்க இருக்கவே கூடாது சார். 100 பேர் உள்ள போயிட்டு அவுட்லெட்டை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அதான் இதுக்கு மேலேயும் நீ வந்து நான்வெஜ் வித்த அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரோட வந்து நீ நடுத்தருவுக்கு வந்துருவ. உன்னை இழுத்து போட்டு கடை, அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே யாரும் அவன் காலில் விழுந்து கதற, நான் வெஜிடேரியனா மாத்திட்டேன். இன்னையிலேருந்து கேஎஃப்சி வரலாற்றுலேயே ஒரே ஒரு அவுட்லெட்டு ஒன்லி வெஜிடேரியன் போட்டிருக்குன்னா அது காசிதாபாத்ல இருக்க அந்த அவுட்லெட்டு தான் சார். இறங்கி போயிருக்காங்க. போறவெல்லாம் ஹரே ராம் ஜெய் ஸ்ரீராம், இது ஹரஹர மகாதேவ், 2 பேருமே நல்ல கறி சாப்பிட்ற ஆளுங்க. காட்டுக்குள்ள ராமன் கறி தின்னான்னு அங்கேயே எழுதியிருக்காங்க. வேற என்னத்தை திங்க முடியும்? அங்கே போயிட்டு விவசாயம் பார்த்து சோறு பொங்கி டெய்லி அரிசியும் சர்க்கரையுமா சாப்பிட்டுருப்பாப்புல. கையில எது கிடைக்குதோ எடுத்து பிடிச்சி அடிச்சு போட்டு வயிற்ற பசியை போய்க்க வேண்டியதான. 16 வருஷம் எப்படி வாழ்ந்துருப்பாரு? அதை எவனாச்சும் ஒருத்தன் யோசிச்சுருக்காங்க. ராமர் சுத்த செய்வன்றாங்க. இப்போ அயோத்தியால சுத்தி இதெல்லாம் கிடையாது. இப்போ கேள்வியே அதுதான். காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு மனுஷன் போயிட்டாப்புல, 16 வருஷமும் பழம் சாப்பிட்டா வாழ்ந்துருப்பாப்புல. யோசிச்சு பாருங்க பசிக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இப்போ சிவனையும் நம்ம எடுத்துக்கலாம். சிவன் எல்லாத்துக்கும் இது எல்லா செயலையுமே வந்து சிவனுக்கு வந்து எந்த விதமான பாகுபாடு இல்லை, சைவமோ அசைவமோ. நம்ம இதுல கண்ணப்ப நாயனாரு அவர் என்ன பண்ணாரு, பன்னிக்கரையை தான் கொண்டு போய் வச்சாப்புல. சிவன் அதையும் வந்து பாசத்தோட ஏத்துக்கிட்டாப்புல இல்லையா? இவங்க எதை வச்சு இவன் அதாவது ஒன்றும் இல்லை. இதுக்கு மெயின் காரணம் இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 26 பள்ளிக்கூடத்தை ஆல்ரெடி ஊப்பியில மூடிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. படிப்பறிவு இருந்தா தானே இவன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்குவான். இவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுவேன். எல்லாத்தையும் பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு மடப்பயலாவே வச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் அவனுக்கு மண்டையில அறிவு எங்கேருந்து ஏறும், எப்படி வரும்? வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருக்காங்க சார். ஒட்டு மொத்தம் எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இதே வேலையா திரியிறாங்க சார். இப்போ இந்த பீஸா டாமினோஸ் அதுல ஒருத்தன் டெலிவரிக்கு போயிருக்கான், வழியில மறைச்சு பீஸாவை பிச்சு பார்த்துருக்காங்க. இது சைவமா அசைவமா, சைவமா அசைவமான்னு பிச்சு பார்த்துருக்காங்க சார். ஒருவேளை அசைவமா வந்து என்ன பண்ணும், போற வழியில வந்து நீ அதாவது உனக்கு எவனாச்சும் ஒருத்தன் அந்த யாத்திரை போறாங்கல்ல, அப்ப அந்த கன்வர் யாத்திரைம்பாங்க. கன்வர் யாத்திரைன்றது ஒன்றும் கிடையாது. அங்கே போயிட்டு கங்கா அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி புனித தண்ணியை கொண்டு வந்து ஊர்ல இருக்க சிவனுக்கு கொடுக்குறது. அந்த பெருசா பல மாசம். இப்போ ஊப்பியில மட்டும் அந்த வழிநடுக்க அந்த நான்வெஜ்ல விற்கக்கூடாதுன்றாங்க. இந்தியா பூரா எல்லா இடத்துல இருந்து வருவாங்க. அத்தனை இடத்துல இருந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி தானே வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் இல்லாதது உனக்கு என்ன வந்தது? இப்ப கொஞ்ச நாள் வெளியில வரணுமா இல்லையா சார்? இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க சார். அங்க இருக்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கிறவங்க, அவங்களே இது எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருக்காங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ் க்ளோஸ் பண்றான்னா மீட் ஷாப்பை க்ளோஸ். எப்பயுமே அந்த இடத்துல வந்து நான்வெஜ்ஜே இல்லை, புதுசா ஒருத்தன் கடையை வந்து நான் போட வேண்டும் உட்காந்துருக்கானா அவனை நீ அடிச்சு தோட்டத்துல நியாயம். ஏன்டா இங்க சுத்தி பாரு, இங்க எவனாச்சும் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கானா, என்ன வம்புழுக்கிறதுக்குனே வர்றியா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த கடையை காலி பண்றதுல நியாயம். அது தப்பே சொல்லலை. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறப்ப இது நாள் வரைக்கும் அங்கே அப்படித்தானே இருந்திருக்காங்க. அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே. ஃபுட்டுன்றது ஒரு அடிப்படை ரைட்ஸு. அவனுக்கு என்ன வேணும், ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, அவன் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனோட தனிப்பட்ட சொந்த விருப்பங்கள் இருக்கு இல்லையா, அடுத்தவனை பாதிக்காத வரைக்கும் அதுல எல்லாம் எவனும் போய் தலையிடவே முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அதையே உள்ளுக்குள்ள இப்போ கேட்குறாங்கல்ல, ஊப்பியில நீங்க வந்து சட்டத்தின்படி ஆட்சி நடத்துறீங்களா இல்ல மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி நடத்துறீங்களா கேட்குறாங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாம் எப்படி பொழப்பாங்க? இப்போ ஒருவேளை அனிமல்ஸை கொல்லக்கூடாது, அதாவது மீட்டு சம்மந்தமா எந்த பிசினஸ் இருக்கக்கூடாதுன்னா ஸ்லாட்டர் ஹவுஸை மூட வேண்டியதானே. ஸ்லாட்டர் ஹவுஸை நடத்துறவன் பூரா அவங்க ஆளுக தான். இப்போ பேசுறாங்கல்ல, மாட்டை வதைக்க கூடாது, மாடு நம்ம தெய்வம், அசைவம் சாப்பிடக்கூடாது, அது வந்து இந்துத்துவாக்கு எதிரானது. பூரா பிசினஸ் பண்றவங்க பூரா அவங்க தான். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, உலகத்திலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம குவாலிட்டி தான். அது தெரியும்ல. எங்க அது நிப்பா ஒரு மாசம் நீ முழுசா கூட மூட வேண்டாம்டா. உங்க சித்தாந்தத்தின் படி நீங்க நடக்கல வேண்டாம்.
இப்போ இவ்வளவு தூரம் பொங்குறியெல்லாம் புனிதம் கெட்டு போயிடும்ட்டு அந்த புனிதம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு மாசத்தை மூடிட்டு அத்தனை பேரை வீட்டில் உட்கார சொல்லு. கேஎஃப்சிலையும் ரோட்டு கடையிலையும் போயிட்டு நீ விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கொண்டே உட்கார வைக்க போறாங்க. கேட்டா புண்படுமா? என்ன புண்படும்? இப்ப என்ன சமைச்சு மூக்குக்கு முன்னாடி கொண்டாந்து மதுரை மல்லி நீட்டுறாங்களா என்ன? அப்படி ஒருவேளை எவனாச்சும் கட்டி போட்டு ஃபோர்ஸ் பண்ணி கறியை எடுத்து வாயில திணிச்சாங்கன்னா நீங்க கேட்கலாம். அவங்க பிசினஸ் பாக்குறாங்க, நீ மாட்டு ஒண்ணு இல்ல பொட்டாசி மாசம் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதும்பாங்க. கறிய நீ தின்னு விட்டீங்கன்னா குளிச்சு விட்டு சுத்தபத்தமா அதுக்குள்ள வீட்டுக்கு வா, இல்லாட்டி வெளியில படுத்துக்கணும்னு எங்க வீட்லயும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவன் விருப்பம் கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டேன்றாயலாம். கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன். ஏன்னா லோக்கல் அத்தாரிட்டி தானே போறது. அதையும் மீறி போனா யாராவது சின்ன சின்ன பசங்க நாங்க பாதுகாப்பு கொடுத்து நாங்க போக சொல்லிடுறோம் விடுங்கப்பா. 100 பேர் நிக்கிறாயடா உள்ளுக்குள்ள. அவன் போர்டை மாட்டிட்டான். ஐயா நாங்க இனிமே வெஜிடேரியன் தான் விற்போம் அடுத்த ஒரு மாசத்துக்கு. போர்டை மாட்டிட்டான். அவன் பிசினஸ் போச்சுன்னா இல்லையா இங்க இந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணு, உனக்கு ஒரு மாசத்துக்கு என்ன வியாபாரம் நடக்குது அந்த வியாபாரத்துக்கு கொண்டான காசு நாங்க தரோம், நீ இதை பண்ணாத சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூடிட்டேன்னா பரவாயில்ல, யாருக்கு எந்த நட்டமும் கிடையாது. அதை செய்வேன். கடையை மட்டும் மூடணுமா? அதுக்கப்புறம் அவன் குடும்பம் என்ன ஒண்ணு அப்புறம் சோத்துக்கு? இவங்க குடும்பம் மாதிரி ஊருக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரையும் மிரட்டி வாங்கி திங்கிற குடும்பமா அது? உழைச்சு திங்கிறாங்க. அவங்களும் உழைச்சுதானே திங்கிறாங்க. இதுல ஏன் இதையெல்லாம் நடக்குது சார்? அது பேரை சொல்லி இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேற ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். இது ஒண்ணு இல்லீகல் பிசினஸ் கிடையாது. இந்தியாவில் மீட்டு விற்கிறது இல்லீகல் பிசினஸ். இவன் மீட்டு விற்கிறான்னா நியாயம். அப்போ சட்டத்துக்கு எதிராக வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு அவனை அப்பயுமே இவங்க யாரு? அரசாங்கம்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் போட, உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஒரு ரூல் போட சொல்லுங்க பார்ப்போம். கன்வர் யாத்ரா உத்தரப்பிரதேச ஸ்டேட்டு பூரா நாங்க எந்த விதமான நான்வெஜ்ஜையும் இப்ப அலோவ் பண்றது கிடையாது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு மாசம் அத்தனை பேரும் வரதா இருக்க சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அதை விட்டு 100 பேர் தனித்தனியா 100 பேர் உட்கார்ந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாமா? இல்ல அதைத்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் உட்கார்ந்து நம்ம மோடுமுட்டி ஐயா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. இது அவருக்கு தெரியாமலாம் இல்லை, அங்கங்கே எல்லாம் கிளம்பும். அவங்க ரசித்து பார்த்துக்கிட்டு கிடக்குறாங்க. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. இன்னமும் ஏகப்பட்டது வர வேண்டிய இன்னும் ஒரு மாசம் இருக்கு போறாங்க. ஆனா அந்த யாத்திரையில போறவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா பாதுகாப்பு கொடுத்து அவங்க போற எந்த கும்பமேளால கடந்து செத்தாங்கல்ல அந்த மாதிரி சாக விடாம இருக்கிறது ஏதாவது ஏற்பாடு பண்றாங்கன்னு பார்த்தா அதுல எல்லாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடையாது. இதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் இவங்க எப்படி இதை விட்டா வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. இப்படித்தான் இவங்களோட பெருமையை பீத்திக்கணும், வேற எதுவும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டிலே நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா அவங்க பின்னாடி போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நன்றி.